அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற தவறுகளையும் நமக்கு வர தோல்விகளையும் யாராலையும் தடுக்கவும் முடியாது, அதை நிறுத்தவும் முடியாது. ஆனா அனுபவம் அப்படின்ற ஒரு திறவுகோலால அது கண்டிப்பா மாத்தி அமைக்க முடியும், சரி செய்ய முடியும். அது எப்படிப்பா அனுபவத்தை வச்சு நீ எல்லாத்தையும் மாத்திர முடியும், சரி செஞ்ச முடியும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையனோட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா கூட எப்பவுமே கடைக்கு போவான். அவங்க அம்மா மளிகை பொருள் வாங்குறப்போ இவனுக்கு கூடவே போவான். அப்ப அந்த கடைக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, குட்டி பையா சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் எடுத்துட்டான். அவன் குட்டி கைனால ஒரு 2 சாக்லேட் எடுத்துட்டு வந்துட்டான். மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க அம்மா அவனுக்கு கடைக்கு கூட்டின்னு போறாங்க. கூட்டின்னு போறப்போ அதே கடைக்காரர் குட்டி பையா சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அவன் எடுக்கவே இல்லை, அமைதியாவே இருந்திருக்கான். அந்த கடைக்காரர் மறுபடியும் சொல்றாரு, குட்டி பையா சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவன் எடுக்கல மறுபடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைக்காரர் எடுத்து கொடுக்குற வரைக்கும் அவன் அமைதியா காத்துன்னு இருந்திருக்கான். அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க, அன்னைக்கு சொன்னப்போ எடுத்தியே, இன்னைக்கு சொன்னப்போ ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அம்மா என் கை ரொம்ப சின்னது, என் சின்ன கையால நான் எடுக்கிறப்போ எனக்கு 2 சாக்லேட் 3 சாக்லேட் தான் கிடைக்குது. ஆனா அந்த கடைக்காரரா எடுத்து கொடுக்குறப்போ எனக்கு 10 சாக்லேட் கிடைக்குது அப்படின்னு சொன்னானா. ஏன் அப்படி சொன்னான்னா, அவனோட முன் அனுபவம். இதுக்கு முன்னாடி அந்த கடைக்காரர் சொன்னப்போ அவன் எடுத்துக்கிறான், அதுல 3 சாக்லேட் தான் வருது. ஆனா இந்த டைம் நம்ம அப்படி பண்ணா நமக்கு 2 சாக்லேட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சாதுரியமா அந்த செயல்பட்டதுனால 10 சாக்லேட் கிடைச்சிருக்கு. சோ முன் அனுபவம் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் எப்பவுமே என்னோட பர்சனல் லைஃப் தான் ஷேர் பண்ணிப்பேன் எல்லாருக்கிட்டையுமே. அந்த மாதிரி நான் ரீசெண்டா மீட் பண்ண ஒரு பர்சன், அந்த பர்சன் உண்மையாவே சொல்லணும்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். எல்லா விஷயமே ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், பர்சனலா இருக்கட்டும். நான் அவர் கூட வேலை செய்யறப்போ நிறைய பேசுவோம். ரெண்டு பேரும் பேசுறப்போ அவர் பர்சனல் அட்வைஸ் நிறைய சொல்லுவார் எனக்கு. இதை இப்படி பண்ணணும், இந்த வேலையை நீ இப்படி செய், இதுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வேலை செய்யறப்பவும் இந்த வேலையை நீ இப்படி செய், அது சரியாயிடும், இந்த வேலையை இப்படிதான் பண்ணணும், அதுதான் கரெக்டான மெத்தடு அப்படின்னு சொல்லி நீ நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. அந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்றப்போ அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இல்லைன்னா கூட அந்த விஷயத்த நான் செய்யறேன், கரெக்டா செய்யறேன். ஏன் அப்படின்னா அவர் எனக்கு கொடுத்த அட்வைஸ், அந்த அட்வைஸ் மூலமா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் இல்லைனாலும் அந்த வேலையை நான் ஈஸியா என்னால செய்ய முடியுது. ஏன்னா நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், அதனால சொல்றேன். சோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்மளோட லைஃப்ல. எல்லாரும் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம ஒரு விஷயத்த ஈஸியா செய்ய முடியும். ஒரு பேடான சுச்சுவேஷன் வந்தாலும் கூடவே அதை ஈஸியா மெத்தடா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால எல்லாருமே பெஸ்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணணும். முன் அனுபவம் ஒரு சரியான திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பெஸ்டான கோட்ஸ் படிச்சேன். அந்த கோட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை அனுபவத்தை கற்றுத் தருகிறது, வாழ்க்கை அனுபவத்தை கற்றுத் தருகிறது, ஆனால் அனுபவம் ஒரு நல்ல வாழ்க்கையை கற்றுத் தருகிறது அப்படின்ற கோட்ஸை படிச்சப்போ எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அதை நீங்க எப்படி படிச்சாலுமே அனுபவம் அப்படின்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் பண்ணுது அப்படின்றது நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். சோ அனுபவம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்றத நான் கண்டிப்பா நம்புறேன். நீங்களும் நம்புங்க. நீங்களும் நாளைய வெற்றியாளர்.